எப்பவும் போல் காலையில் சீக்கிரம் எழுந்துச்சி கராட்டே கிளாஸ் போயாச்சு. இன்றைக்கி கராட்டே கிளாஸில் கராத்தேல முக்கியமான ஒரு டெக்னிக் அதை சொல்லிக் கொடுத்தாங்க. ஓரளவுக்கு பழையாச்சு. அதுக்கடுத்து நேராக வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்து நம்ம சொமேட்டோ டெலிவரியில் நம்ம எப்போவுமே ஒரு 10 மணிக்கு மேலே தான் நம்ம ஷிஃப்ட்டை சூஸ் பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம 8 மணிலேருந்து 8 மணி நேரம் சூஸ் பண்ணியாச்சு. ஏன்னா கொஞ்சம் முன்னாடியே சூஸ் பண்ணுறோம். நமக்கு வேலை சாப்பிட்டு விட்டு வேலை முடிஞ்சிட்டுனா நம்ம அப்படியே நேராக டியூட்டிக்கு வரலாம். 10 மணி ஆகட்டும், அதுட்டு வெயிட் பண்ண தேவையில்லை. நமக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி நமக்கான பேகு பேக் அவங்களே தந்துட்டாங்க. அடுத்து அந்த பேக்கை மாட்டிட்டு நமக்கு வந்து மொதல் ஆர்டரு 5 பருப்பு வடை எங்கள் ஸ்பிக் நகர் பக்கத்தில் மொதல் ஆர்டரே அமர்க்கலமாக வந்துச்சு. அதை முடிச்சுட்டு ஊருக்கு வரதுக்குள்ளே அடுத்தடுத்த ஆர்டர் வந்துச்சு. அப்படியே ஒன்று ஒன்றா முடிச்சுட்டு வெளியே ஹோட்டல்லே சாப்பிட்டாச்சு. வீட்டுக்கு வரல. கரெக்டாக ஒரு 3 மணிக்கெலாம் செல்லில் சார்ஜ் இல்லாமல் போயிட்டு, அதனால் நம்மளால் அடுத்து இப்படியே ஒரு 3 ஆர்டர் எடுத்துருப்போம், முடியல. இன்றைக்கி நம்ம 5 மணி நேரம் ஓட்டியிருக்கோம். 5 மணி நேரத்துக்கு 500 நம்ம 490 ரூபா பார்த்தாச்சு. ஹலோ ஸ்பாட்டன்ஸ், ஒரு வழியாக ஜிம்மை முடிச்சிட்டோம். ஆனால் ஜிம்மில் இன்றைக்கி கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்துச்சு. ஏன்னா அந்த 2 நாள் ஸ்டோரி ரூமில் அதனால் கூட இருக்கலாம், தெரியல. ஒரு வழியாக அதை முடிச்சுட்டு நேராக நம்ம கராத்தே கிளாஸ் போனோம். கராத்தே கிளாஸில் இன்றைக்கி ரொம்ப முக்கியமானது ஒன்று சொல்லிக் கொடுத்தாங்க. அதுக்கு பேர் தான் கட்டா ரொம்ப முக்கியமானது கராத்தேல. ஓவராலாக இன்றைக்கி நாள் கொஞ்சம் போரிங்காக தான் போகுது. இன்னும் தெரியல, வேறு நாள் போரிங்காகவே போகுது. கொஞ்சம் ஃபன்னாக ஆட் பண்ணலாம் பார்த்தா விசாரிச்சு வச்சுருக்கேன். ஸோ நைட்டு கடலுக்கு போகிறத பற்றி ஒரு பிளான் இருக்குது. பார்ப்போம், டைமிங் கரெக்டாக அமைஞ்சதுன்னா அங்கேயே போவோம். ஓகே, அவ்வளோதான் இன்னைக்கான லெசன். பயத்தை ஏறி நம்பிக்கையே இல்லை. நாளை